நமஸ்காரம். நேற்றைக்கு ஆத்மாக்கள் எண்ணிறந்தவர்கள் என்பதை பற்றி கூறினேன். எப்போதுமே இந்த உலகம், பிரபஞ்சம் இல்லாமல் போகாது. இதை நித்தியம் என்று சொல்லுகின்றனர். பிரவாகத்தோ நித்தியம் என்று சொல்லுவதுண்டு. உலகம் படைக்கப்பட்டு அழிகிறது, மீண்டும் படைக்கப்படுகிறது, அழிகிறது. அப்ப விடாமல் இது தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டால் பிரவாக ரூபேண தொடர்ந்து இருக்கும். அதாவது காவேரியில் தண்ணீர் ஓடுகிறது, பல ஆயிரம் ஆண்டுகளாக ஓடுகிறது. காவேரியில் நித்தியமாக தண்ணீர் ஓடுகிறது. அது ஒரு பெரனியல் ரிவர், ஜீவநதி, வச்சாநதின்னு சொல்றோம். உண்மைதான். ஆனால் ஒரே தண்ணீரா ஓடிக்கொண்டிருக்கிறது? அதே போல வைகாசி மாசம், ஆனி மாசம் வந்தால் காய்கிறது, மறுபடியும் ஐப்பசி மாசத்தில் தண்ணீர் ஓடுகிறது. குறைந்து ஓடுற நாளும் உண்டு, பெருகி ஓடுற நாளும் உண்டு. ஆனா அதை ஜீவநதி, வச்சாநதின்னு சொல்லுகிறோம். என்னால் அடுத்தடுத்து அதே இடத்தில் ஓடி காய்ந்து ஓடி காய்ந்து என்று விடாமல் நடக்கிறபடியால் அதான் பிரவாகத்தோ நித்தியத்துவம். பிரவாக ரூபேண விடாமல் தொடர்ந்து தொடர்ந்து நடக்கிறபடியால் நித்தியம்னு சொல்றோம். அத போலத்தான் இந்த லோகமும் படைத்து அழிந்து, படைத்து பிறந்து அழிந்து என்று மாறி மாறி இருந்தாலும், அழிவுங்கிறது இருந்தாலும் மீண்டும் படைக்கப்படுகிறது. அதனால இந்த பிரபஞ்சமே நித்தியம். லீலா விபூதியே நித்தியம்னு சொல்லலாம். எப்படியும் வைகுந்தம் நித்தியமான விபூதி. இது முதல் குறிப்பு மனசுல வச்சுங்க. அப்படின்னு அந்த ஜீவர்கள்லாம் எங்க போவார்கள்? பிறக்கிறார்கள், அழிகிறோம். எங்க போவோம்? ஒரு உடலை விட்டு ஆத்மா புறப்படுறாருனால் அதுக்கு வெவ்வேறு டெஸ்டினேஷன் இருக்கலாம். அதை பத்தி சில சந்தேகங்கள் ரொம்ப பொதுவா இருக்கு. மித்துன்னு கூட சொல்லலாம். அது என்னங்கிறதுக்கு பதில் கூறுகிறேன். இப்ப இதெல்லாம் எங்கிருந்து நாம தெரிஞ்சுக்கணும்னால் பகவத்கீதையை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், பாகவத புராணம் வாசிக்கலாம். அதுல இது எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா புரிஞ்சு போடும். நான் இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா 5 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம்னு சொல்றது இதுல இருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுடணுங்கிறதுக்காக அல்ல. உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்புறம் அதற்குரிய மூல புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு போவோம். இன்னும் பல பேரும் படிக்கிற பழக்கம் வளரும். நன்க தெளிவான ஞானம் ஏற்படும். அதுக்காகத்தான் இப்ப சொல்லிட்டு வரேன். இப்போ ஒரு ஜீவன் இந்த உடலை விட்டு புறப்படுறாருனால் அவருடைய கர்மத்துக்கு தகுந்தா போலேதான் மேல எங்க போகிறார் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். இன்டிஸ்கிரிமினேட்டா தன் இச்சைப்படி பகவான் அதை முடிவு செய்வதில்லை. அதுல தெளிவா இருப்போம். நாம பிறக்கும் போதும் நம்ம பிறவிய பகவான் தான் கொடுக்கிறார், உண்மை. ஆனால் அவர் தன்னிட்டப்படிக்கு நான் எங்க பிறப்பேன்னு முடிவு பண்றதில்லை. அவர் தான் அதுக்கு மானிட்டர், அவர் தான் அதை எக்ஸிக்யூட் பண்றார். ஆனா என் கர்மத்துக்கு வசப்பட்டு, என் கர்மத்தின்படிதான் எனக்கு பிறவி, என் கர்மத்தின்படிதான் நான் அடுத்த இடத்துக்கு போறேன். அப்படி எங்க போவோம்? சரணாகதி பண்ணி பக்தி மார்க்கத்தாலோ மோட்சம் அடைந்து விட்டவர்கள் அற்புதம். அப்ப அவர்கள் நேர வைகுந்தத்துக்கு போட போறார்கள். எவ்வளவு நேரத்தில் போவார்கள்? கண்ணிமைக்கிற நேரத்துல போலாம். போகிற போது 12 வழிகளை தாண்டி போக வேண்டும், 12 லோகங்களே. அங்கெல்லாம் அவரவர்களுக்கு மரியாதை செலுத்துவா, பூர்ண கும்பம் வச்சு கூப்பிடுவா. அது எல்லாத்தையும் தாண்டி விரஜா நதியில குளிச்சுட்டு உள்ள வைகுந்தத்துக்குள்ள போய் பகவானோட சேர்ந்துட்டால் அப்புறம் திரும்ப வரப்போவதே இல்லை. அவரும் அவர்களும் அங்க ஏற்கனவே நித்திய சூரிகள் எண்ணிறந்தவர், முக்தாத்மாக்கள் கோடிக்கணக்கானோர். பகவான் எல்லாரோடையும் சேர்ந்து எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருப்பார். இது ஒரு மார்க்கம். அர்ச்சிராதி மார்க்கத்துல போவார். எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட முடியுமா? இருந்தா நன்னாத்தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி உடனே நடந்துட போறதா தெரியலையே. அதனால மத்த பேர் எங்க போறா பாப்போம். அடுத்த பிறவி இந்த லோகத்திலும் இருக்கலாம், அல்லது சொர்க்கத்துக்கும் போகலாம். நான் நிறைய புண்ணியம் பண்ணதா இருந்தா சொர்க்க லோகத்துக்கு போகலாம். எனக்கு விருப்பம் இருந்தா சாந்திரமச லோகம், சந்திரலோகத்துல போய் இருக்கலாம். நாகலோகம், கீழ்லோகம் ரொம்ப சக்தியா இருக்குமா, நாகலோகத்துக்கு போகலாம்.
இப்படி நம்ம லோகத்தை தாண்டி வேறு லோகத்துல போய் ஆனந்தமான அனுபவத்துக்கு பிறப்போம். அதே போல பாபம் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப வேறு லோகமாகிற நரகம் முதலான பல நரகங்கள் இருக்கு, 25 நரகம் இருக்கிறதா சொல்றா. அந்த மாதிரி லோகங்களுக்கு போய் அங்க துன்பப்படலாம். இது ரெண்டு எந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த கர்மங்கள் முடிந்தவுடன் திரும்ப பூலோகத்தில் வந்து பிறப்போம். கர்மம் தான் முடிஞ்சு போயிடுத்தே மோட்சத்துக்கு போயிடலாம் என்னால் மொத்த கர்மமும் முடியவே இல்லை. ஒரு கோஷ்டி கர்மா, ஒரு கைப்பிடி கர்மான்னு வச்சுங்க, பிராரப்த கர்மா, அதன் அடியாகத்தான் நாம இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சித கர்மாங்கிறது அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் அதுல இருந்து அனுபவிக்கிறதுக்காக திரும்பி வந்துருவோம். இப்ப இது ரெண்டாவது வச்சுங்க. அப்படின்னா இந்த உடலை விட்டு பிரிந்து சொர்க்கத்துக்கோ சந்திரலோகத்துக்கோ நாகலோகத்துக்கோ பித்ருலோகத்துக்கோ அங்கு செல்வது. அப்புறம் மூணாவது இந்த உலகத்துக்குள்ளேயே பிறக்கிறது. இப்ப சுமார் பாபம் சுமார் புண்ணியம். நான் ஒன்னும் சொர்க்கம் போற அளவுக்கும் புண்ணியம் பண்ணல, நரகத்துக்கு போற அளவுக்கும் பாபம் பண்ணல, ஓரளவு புண்ணியம் பண்ணிருக்கேனா. அப்ப இந்த லோகத்திலேயே அடுத்த பிறவி கிடைக்க போறது. அது எந்த நாட்டுல வேணா போய் பிறக்கலாம், எந்த குடும்பத்துல வேணா இருக்கலாம். அதெல்லாத்தையும் நம்முடைய கர்மங்கள் தான் முடிவு பண்ணும். அப்ப இந்த லோகத்துக்குள்ளேயே வேறொரு குடும்பத்தில் வேறொரு தாய் தந்தையருக்கு போய் பிறப்பேன். அதுலயும் கொஞ்சம் நல்ல புண்ணியமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த உயர்ந்த குடும்பத்துல போய் பிறக்க போறேன். நல்ல பக்தி வளரக்கூடிய குடும்பத்துல பிறப்பேன். சுமார்னா சுமாரா பிறப்பேன். பாபம் இருந்ததுன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டப்படுற பிறவியாகவும் இருக்கலாம், எலி பூனை நாயாகவும் பிறக்கலாம். அதை விட மோசமா பிரச்சாரப்பட்டிருந்தேன்னா செடி கொடி மண்ணு கல்லு அதற்குள்ளேயும் பிறக்கலாம். இதெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிறது. இன்னொரு பாதை, இந்த உடல்ல இருந்து வெளியில போன உடனேயே இந்த லோகத்துல இன்னொரு பிறவி கிடைச்சிடுமா, இல்ல நடுவுல கொஞ்ச நாள் இருக்குமானால் தாராளமா பல 100 ஆண்டுகள் கூட அடுத்த பிறவி எடுக்காமலே நாம் இருக்கலாம். அது ஒரு சரீரமே இல்லாமல் உடல் எடுத்துக்கொள்ளாமல் ஆத்ம புஞ்சங்களா கொத்து கொத்தா இப்படி இந்த ஆகாசத்துல சுத்திண்டே இருப்போம். இங்கேயே பக்கத்துல நாம இருக்கிற ரூமுக்குள்ளேயே 100,000 பேர் கூட இருக்கலாம். ஆனா அவர்கள்லாம் கண்ணுக்கு படமாட்டா, யாருக்கும் உடல் இருக்காது. அப்ப எதுக்கு வெயிட்டிங், எதுக்காக காத்துட்டு இருக்காள்னா அவளுடைய கர்மத்தின்படி அடுத்த பிறவி எடுத்துக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல, அதுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் வந்த பிற்பாடு அந்த பிறவி அவர்களுக்கு போய் கிடைக்கும். அந்த அடுத்த பிறவி எப்ப முடியறதோ மறுபடியும் இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிள். அந்த பிறவியில் எப்படி வாழ்ந்திருக்கமோ, 1 வைகுந்தத்துக்கு போலாம், 2 வேற்று லோகமான சொர்க்கலோகம் நரகலோகத்துக்கு போலாம், 3 இந்த லோகத்திலேயே வேற பிறவி எடுக்கலாம், 4 எதுவுமே இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உடலே இல்லாமல் தவித்து கொண்டும் இருக்கலாம். இப்படி பலதும் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து புறப்பட்ட உடனே போற இடங்கள். irrespective of all this, இது எதுவுமே சம்பந்தமே இல்ல. பண்ண போற பிள்ளை தன் கர்மத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும். இவர் எங்க போறாருங்கிறதுக்காக பார்த்துட்டு இவன் 10 நாள் கர்மம் பண்ண முடியாது. எங்க அப்பா எங்க போறாருன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பிண்டம் கொடுக்கறேன், அதுக்கு தகுந்த மாதிரி சாத்தம் பண்றேன்னு கணக்கு இல்லை. இவனுக்கு வேதம் எப்படி விதித்து இருக்கிறதோ அதை போல நாம பண்ண வேண்டியதான். என்ன நாம பிண்ட பிரதானமோ தண்ணீரோ கொடுத்தாலும் அது சரியா பித்ருலோகத்துக்கு போய் அந்த பித்ருக்கள் மூலமாக எந்த இடத்துல இந்த அப்பா இருக்காரோ அம்மா இருக்காரோ யார் இருக்காரோ அவர்களுக்கு வேண்டிய மார்க்கத்தில் அது போய் சேர்ந்துரும். அதனால ஒருவேளை எங்க அப்பாவுக்கெல்லாம் நான் கொடுக்கறது போகுமோ இல்லையோ, அவர் எங்க இருக்காரோ அப்படின்லாம் சந்தேகப்பட்டு நாம கர்மங்களை நிறுத்திடவே வேண்டாம். அவர் உடலே இல்லாமல் ஆத்ம புஞ்சமா தவிச்சுட்டு இருந்தா கூட அது பித்ருலோகத்துக்கு நாம கொடுக்கறது போகும், தாராளமா ரிசர்வ்ல இருக்கும். எப்ப போய் சேரணுமோ அப்ப சேரும். அதனால இதெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் போகிற இடங்கள் நினைவில் கொள்க. வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசைப்படுக. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.